அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள். இன்றைக்கு நாம் ஆராதனைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலயத்துக்கு செல்லக்கூடியதான ஒரு நல்ல நேரம். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நல்ல ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62:5. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று. ஆம், மணவாளனும் மணவாட்டியும் சந்திக்கிற ஒரு நல்ல இடம் மணமேடை. அந்த மணமேடை உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு இடம். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மட்டுமா இல்லை, எல்லாருக்குமே. அந்த கல்யாணத்துக்கு வரக்கூடிய பெரும்பாலானவர்கள் அந்த இடத்துல ஒரு மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே தான் இருப்பார்கள். அப்போ மகிழ்ச்சியை எதோடு இணைத்திருக்குது? மன மகிழ்ச்சி என்று தமிழ் வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கல்யாணம் திருமணத்தில் தான் அந்த மகிழ்ச்சியை காண முடிகிறது என்று. ஆம், திருமணம் என்பது இரண்டு மனங்கள் ஒன்று சேரக்கூடியதான ஒன்று. அதே போல தான் இன்றைக்கும் நாம் எல்லாரும் மணவாட்டி, ஆண்டவர் மணவாளனாக இருக்கிறார். நாம் சந்திக்கக்கூடிய இடம் நாம் போகின்ற ஆலயம். ஆகவே இந்த ஆலயத்திற்கு இந்த நாளிலே மற்ற எல்லா வேலையும் விட்டுவிட்டு செல்லும்போது ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார்ல, அந்த சந்திப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பாருங்களேன், நாம் இன்றைக்கு காலமே எழுந்து நம்முடைய கடமைகளை செய்துவிட்டு புறப்பட்டு ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னா, நாம் புறப்பட்டு போகின்ற ஒவ்வொரு வினாடி பொழுதுமே நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாளன் இயேசுவினுடைய கண்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். நாம் ஆலயத்துக்குள்ள காலை வச்ச உடனே நம்மை பார்த்து அவர் மிக மிக மகிழ்ச்சி அடைவார். அந்த நாள் தாங்க இந்த நாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நம்முடைய மணவாளனை சந்தோஷப்படுத்துவதை விட்டுவிட்டு வேறு எந்த மனுஷனை அல்லது வேறு யாரை அல்லது உங்களை நீங்களை எப்படி சந்தோஷப்படுத்த போக முடியும்? அது முடியாது. அது எந்த விதத்தில் சாத்தியமே கிடையாது. இன்றைக்கு மனதார சொல்லுங்கள், எனக்கு இந்த வாழ்வை கொடுத்த என் ஆண்டவர் எனக்கு மணவாளன். அவருக்கு ஒரு சந்தோஷம்னா நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போவதுதான். ஆகவே அப்படிப்பட்ட அந்த நல்ல தருணத்தை நான் எப்படி இழப்பேன்? எப்படி என் மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் துக்கத்தை நான் கொடுப்பேன் என்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரட்டுமே. ஒரு தீர்மானம் எடுப்போமா? இந்த உலகத்தில் என் மேலே உண்மையான அன்பு வைத்திருப்பவர் என் மணவாளன் இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்றதான ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு அவரை நான் சந்திக்க எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆலயத்துக்கு நான் செல்வேன். அங்கு என் மணவாளன் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பாடுவேன். மனம் விட்டு அவரை ஆராதிப்பேன். அவர் பாதத்தை முத்தம் செய்வேன். அவர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை நான் இன்றைக்கு கேட்பேன் என்ற தீர்மானத்தோடு நீங்கள் எழும்பி புறப்பட்டீங்கன்னா, உங்கள் வருகையை பார்த்து கொண்டிருக்கிற அந்த மணவாளன் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். அவர் மகிழ்ச்சி அடைந்தால் மணவாட்டி நானும் நீங்கள் மகிழ்ச்சி அடையாமலா இருப்போம்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த துக்கங்களும் 100% அழியும். அதிகமான ஒரு மன மகிழ்ச்சியை நாம் இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். ஆகவே புறப்படுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம், மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு திரும்புவோம், மன மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த அருமையான வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றியப்பா. இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே, உம்மை ஆராதிப்பதற்கென்று, உம்மை துதிப்பதற்கென்று மனவேடைகளை நீர் அமர்ந்திருக்கிற அதை நினைத்து நாங்கள் அந்த மனமேடைகளை எங்களை இணைத்துக் கொள்கிறோம். ஆம், உம்மை ஆராதிக்க நாங்கள் புறப்படுகிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய எண்ணங்களும் ஆராதனைக்கு போக வேண்டும் என்றதான எண்ணங்கள் மனசில் உண்டாகட்டும். தீர்மானம் எடுத்து ஆராதனைக்கு வரட்டும். நீர் வைத்திருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை நாங்கள் அப்படியே அனுபவிக்கட்டும். எல்லாருடைய வாழ்வில் நன்மையை கிருபை தொடரட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற
ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அவங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.